35 மினிஸ்ட்ரி இருந்தாலும் அந்த மினிஸ்ட்ரி இடத்துல உட்கார்றதுக்கு அந்த மினிஸ்ட்ரி சீட்டுக்கான போட்டியில பார்த்தா எப்படி பார்த்தாலும் ஒரு 300 பேருக்கு மேல இருக்காங்க பெரிய பெரிய ஆளுங்களே. டிவிகேல மட்டும் இல்லை, புதுசா போய் சேர்ந்தவங்க அப்படி இப்படின்னு பார்க்கும்போது அகாமடேட் பண்ண முடியாம டிவிகே திணறிட்டு இருக்குது. நம்ம ஒரு விஷயம் கேள்விப்படுறோம், விஎம்ஐக்கும் விஓசிக்கும் நடுவில் ஒரு பஞ்சாயத்து அப்படின்ட்டு, அதாவது விஜய் மக்கள் இயக்கத்துக்கும் வாய்ஸ் ஆஃப் காமன் ஆதவ அர்ஜுனா, அதாவது நேத்து கட்சிக்கு வந்தவங்களுக்கும் காலங்காலமா கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் நடுவில் ஒரு ஒரு இஷ்யூ அதிகார பிரச்சனை போயிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை கேள்விப்படுறோம். சோ அவங்களே இன்னொருத்தரை காலி பண்றதுக்காக உள்ளுக்குள்ள நடக்கிற கேமா இது, அந்த கேமால இது வெளியே வந்துச்சா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. இப்ப கில்லி சரத் வந்து இந்த இடத்துல ஒரு விக்கெட் உழுது அப்படின்னு வச்சுக்கோங்க, இப்ப யாரு வருவா, இவங்களுக்கு வேண்டப்பட்ட யாராச்சும் ஒருத்தர் இவங்க ரெக்கமெண்ட் பண்ணி அங்க கொண்டு வரலாம் இல்லையா? அப்படி இவங்களுடைய கை ஓங்குதா, ஆதவ அர்ஜுனா கை ஓங்குதா அப்படின்ற மாதிரியான ஆங்கிள்லயும் கொண்டு வராங்க. சோ இந்த வீடியோ லீக் ஆனது எப்படி நமக்கு தெரியல, பட் இது பிளான்டு தான். பட் அடுத்து இந்த வீடியோடைய உண்மைத்தன்மை அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போயிடலாம். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா வந்து ஏடிஎம் கார்டை வச்சு நசுக்கிறதுனா ஜஸ்ட் வந்து மாத்திரை கரைக்கணும் நசுக்கணும் அப்படின்னா கையால கசிக்கலாம், இல்லைன்னா அந்த மாத்திரையோட அட்டையிலே வச்சு ஏதாச்சும் கல் இல்லைன்னா போனை வச்சு கூட நசுக்கி அப்படியே போட்டிருந்தா அதுவே கொஞ்ச நேரம் இப்படி கரெக்டா அட்டையோட சேர் மேல வச்சு போனுடைய நுனியை வச்சு குத்தி இருந்தாலே அது அங்கேயே போடுறோம், அது ஆயிடுக்கும். அப்படி இல்ல சரி வேணாம் அப்படி பண்ண வேணாம்னு நினைச்சிருந்தா கூட, ஏதாச்சும் பிளாஸ்டிக் ஒட்டி இருக்கும் அந்த மாதிரி நினைச்சிருந்தா கூட, ஏதாச்சும் ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு மூடி எடுத்து அதுல மாத்திரையை போட்டு நல்லா கரைச்சிருந்தாலே கரைஞ்சிருக்கும். ஓகே, இந்த ஒரு ஐடியாலாம் இருக்கு. இதை விட்டுட்டு அவர் ஏன் போட்டு போன்ல நசுக்கி போன்ல அது ஏடிஎம் கார்டுலயே அந்த லைன் போடுறாரு, அதுதான் முக்கியமான மேட்ரே. அந்த மேட்டர் தான் இப்போ எல்லாரும் கேட்டுருக்காங்க. அதுக்கு வந்து இவங்க கொடுக்குற ஜஸ்டிஃபிகேஷன் எதுவுமே சாட்டிஸ்ஃபைங்கா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு விஷயமா இருக்க வாய்ப்பு இருக்கு பிரதர். ஒன்று, நிஜமாவே அவருக்கு அந்த பழக்கம் இருந்திருக்கலாம், நம்ம இருந்திருக்கலாம் தான் சொல்ல முடியும். பண்ணியிருப்பாருன்னு நம்ம கண்டிப்பா பண்ணாருன்ற இடத்துக்குள்ள நம்ம போக நமக்கு தெரியாது. விஜய் ஃபேன்ஸ் அப்படின்றத விட பொதுவாக இந்த சினிமா ஃபேன்ஸு இல்லை வந்து ரொம்ப இந்த ஃபேண்டசி இந்த ரீல்ஸ் பைத்தியமாக இருக்கிறவங்க எல்லாருக்கும் இருக்கிற நோய் என்ன அப்படின்னா, எதையாச்சும் ஒன்று எடுத்து போட்டு அட்டென்ஷன் சீக் பண்ணிகிட்டே இருக்கணும், ஏதோ ஒரு கெத்து காட்டிகிட்டே இருக்கணும். அருவாலை வச்சு ரீல்ஸ் போடுறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் நான் ரவுடின்ற மாதிரி பட்டாக்கத்தியில் கேக் வெட்டுற மாதிரி ரீல்ஸ் போடுறதெல்லாம் பார்த்து அவன் டம்மி பீஸாக இருப்பான், அவன் எதுக்கும் உதவாத டம்மி பீஸாக இருப்பான். ஆனால் அவன் அந்த ரீல்ஸுக்காக அதை பண்ணுவான். அப்படி கூட பண்ணியிருந்துருக்கலாம். அதாவது ஏதோ ஒரு பவுடரு, ஆமா எதுக்கும் உதவாத ஏதோ ஒரு குளுக்கோஸ் பவுடரோ இல்லை ஒரு, நான் ஒருத்தர் போட்டு ட்வீட் கூட பார்த்தேன் ப்ரோ. இல்லை ப்ரோ, அவங்க ஜஸ்ட் எப்படி அந்த குழந்தைக்காக சொல்லாம இந்த மாதிரி நான் சும்மா ரீல்ஸுக்காக பண்ணி போட்டாங்க. இது வந்து வரேன் அடுத்து அதான் வரேன். நான் இங்க பிரச்சனை இருக்கு, நான் பிரச்சனைகளை வந்து என் சேனல் ஆல்ரெடி டீட்டெயிலாக பேசியிருக்கேன். நான் முதல்ல என்னென்ன ஆங்கிள் இதை பார்க்கலான்றதுக்காக நான் வரேன். ஸோ நீங்க சொன்ன மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சீன் காட்டுறதுக்காக கூட வேற ஏதாச்சும் பவுடர் போட்டு அப்படி போட்டு பின்னாடி ஏதாச்சும்